ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். 80s 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ஹீமேன் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்திலேயே காமிக்ஸையும் கார்ட்டூனையும் மிக்ஸ் பண்ணி மரல வச்ச ஒரு சூப்பர் ஹீரோவான கார்ட்டூனே சொல்லலாம். இப்போ நவீன கால தொழில்நுட்பத்துல டிராவிஸ் நைட் டைரக்ஷன்ல ஒரு படமா வெளிவந்திருக்கு. கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா இன்டர்னியா அப்படிங்கிற ஒரு கற்பனை உலகத்துல இருந்து ஆரம்பிக்குது. அங்க புனிதமான ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தி தான் அந்த உலகத்தோடைய பாதுகாப்பு அப்படின்னு நம்புறாங்க. அந்த உலகத்தையே காக்கக்கூடிய ஒரு வீரர்கிட்ட அந்த கத்தி சேரணும் அப்படிங்கறத விதியா எழுதப்பட்டிருக்கு. ஆனா வில்லன் ஸ்கெட்லர் அந்த கத்தியை எப்படியாவது கொண்டு வந்து ஒட்டுமொத்த இன்டர்னியாவும் தான் கண்ட்ரோல கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதனால ஒரு போரும் உருவாகுது. ராஜாவால தன்னோட நிலைமைய சமாளிக்க முடியாத ஒரு கட்டத்துல மாட்டிக்கிறாரு. தான் மகனையும் அந்த கத்தியோட வேற ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போயிரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அப்படி தப்பிச்சு ஹீரோ பூமிக்கு வராரு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வருது. பூமிக்கு வந்த வேகத்துல ஹீரோவான ஆடம் அந்த கத்திய தொலைச்சிடுறாரு. கரெக்டா சொல்லணும்னா 10 வருஷத்துக்கு மேல சாதாரண மனுஷங்க கூடவே சாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா விதி வலியதுன்னு சொல்ற மாதிரி ஒரு கட்டதான் அந்த கத்தி கிடைக்குது. அப்போ இன்டர்னியால இருந்து வில்லனான ஸ்கெட்லர் ஒரு கொடூரமான மிருகத்தை பூமிக்கு அனுப்பி அந்த கத்திய தேடவும் ஆரம்பிச்சுட்டு இருக்கான். அங்க இருக்கிற ஒரு தளபதியோட மகளான டீலா உதவியோட ஆடம் மறுபடியும் இன்டர்னியாவுக்கு போய் அந்த ஆட்சியை திரும்ப கைப்பற்றினாரா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. ஆடம் கதாபாத்திரத்துல நடிச்சவரு ஹீமேனா மாறும்போது அந்த 6 பேக் பாடி, அந்த தோரணை எல்லாமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஹீரோவா மாறும்போது காட்டுற அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே படத்துக்கு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அதே மாதிரி தளபதி கதாபாத்திரமும் ஹீரோயினும் அவங்களுக்கான வேலையை கரெக்டா செஞ்சிருக்காங்க. படத்துல சில ஆக்ஷன் சீன்ஸ் வருது. குறிப்பா பூமிக்கு ஒரு மிருகம் வர சீன் எல்லாமே அவ்வளவு அருமையா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். அது படத்தோட வேகத்தை அதிகப்படுத்துற மாதிரியும் இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனையும் இருக்கு. படம் ஃபுல்லாவே குழந்தைகள் டார்கெட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பாக்குற மாதிரிதான் விஷுவல் எல்லாமே இருக்கு. 5 வயசு குழந்தைங்க போற சேனல் மாதிரி சில காட்சிகளும் இருக்கு. இது படத்தோட சீரியஸ் தன்மையை கொஞ்சம் கம்மி பண்ற மாதிரி இருக்கு. கிளைமேக்ஸ்ல அந்த கத்தியை எடுக்கும் போது நடக்கிற போராட்டமும் அந்த பிரம்மாண்ட காட்சிகள் எல்லாமே பார்க்க சூப்பரா இருக்கு. ஆனா அந்த திரைக்கதையில கொஞ்சம் நெருடலும் இருக்குங்க. அது என்னன்னா, ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படிங்கும் போது ஒரு விதமான பதற்றமும் த்ரில்லரும் எதிர்பார்ப்போம். ஆனா இந்த படத்துல அந்த சுவாரஸ்யம் ரொம்பவே மிஸ் ஆகுது. ஆக மொத்தத்துல இப்ப வந்து ஹீமன் படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த அந்த பிரம்மாண்டமும் ஆச்சரியமான உணர்வை சீரியஸா தரல. டெக்னிக்கலா பிரமாதமா இருக்கு. ஹை பட்ஜெட்லயும் செஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு பெரிய சினிமா பாக்குற உணர்வு சீரியஸா வரல. ஏதோ டிவி சீரியல்ல பாக்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பழைய ஞாபகங்களுக்காக வேணா ஒரு தடவை தாராளமா பார்க்கலாம். ஆனா ஒரு சூப்பரான ஆக்ஷன் படத்தை எதிர்பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏமாற்றமா தாங்க இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.